எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர்களில் இந்திரா காந்தி. அவங்க இவ்வளோ பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவங்க எவ்வளோ எளிமையாக எப்படி நாட்டுக்கு சேவை செஞ்சாங்கன்னு நினைக்கும்போது ஒரு பெண்ணாக எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்புறம் எனக்கு ஏதேதோ கொஞ்சம் ப்ராப்ளம் வரும்போதெல்லாம் நான் இந்திரா காந்தி தான் நினச்சிக்குவேன். ஏன்னா அவங்க எவ்வளோ இந்த நாட்டை எப்படி காப்பாற்றினாங்க, எந்த ஒரு ப்ராப்ளம் வரும்போது அதெல்லாம் நான் ஒரு உதாரணமாக என் வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட இந்திரா காந்தி அவர்கள் அவங்க டெல்லியில் கொலை செஞ்சது அது என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்று. அப்புறம் அப்போ நான் டெல்லியில் தான் இருந்தேன். அவங்க இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே என்னால் அந்த துக்கத்தை தாங்கவே முடியல. அப்புறம் அவங்களுக்கு ஃப்ளவர் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க காலில் வச்சுட்டு கும்பிட்டுட்டு வரணுன்னா ஹோல் டெல்லி எவ்வளோ பெரிய கலாட்டாவாக இருந்ததுன்னா அது சொல்லவே முடியாது. கடைசியில் நான் ஹோட்டலில் நான் டாஜ் ஹோட்டலில் இருந்தேன், அங்கே வச்சுருந்தாங்க ஃப்ளவர்ஸ். அந்த ஃப்ளவரை எடுத்துகிட்டு யாரோ ஒரு ரெக்கமெண்டேஷனில் நைட்டு 12 o'clock போனால் அவங்கள படுக்க வச்சுருந்தாங்க. இங்கே எல்லாம் அடிப்பட்டதெல்லாம் அப்படி இருந்தது. இந்த காலில் அந்த பூ வச்சுட்டு அதை எப்படி எனக்கு என்ன அவங்க ஒரு பூ மாதிரி. இந்திரா காந்தி எல்லா பெண்களுக்கும் அவங்கள பிடிக்கும். ஒரு அரசியல்வாதின்றது ஒரு பக்கம், ஆனால் ஒரு ஆஸ் எ லேடி அந்த டிக்னிஃபைடாக அந்த நடந்து வருது, அந்த ஒரு எளிமை, அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே அவங்க எவ்வளோ பெரிய ஒரு தலைவி அப்படின்றது எங்கள் மாதிரி பெண்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. போய் அவங்க பாதத்தில் பூ வச்சுட்டு. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, நான் அப்போ அந்த அந்த சம்பவம் நடக்கும்போது நான் டெல்லியில் இருந்து பாருங்கள். அதனால் இந்திரா காந்தி கடைசி அவங்க முகத்தை பார்க்குற எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. உண்மையிலே எனக்கு ஒரு என்னன்னு சொல்கிறது, சில ஒரு துக்கத்துலேயோ ஏதோ ஒரு சின்ன சந்தோஷம் அவங்கள பார்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பெண். 87 நான் நினைக்கிறேன். அப்போ இந்த கர்நாடகத்தில் எலெக்ஷன் வந்திருந்தது. கர்நாடகத்தில் இந்தியாவில் எலெக்ஷன் வந்திருந்தது. அப்போ எனக்கு டெல்லியில் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நானும் எங்கள் பசங்க டெல்லிக்கு போனோம். போகும்போது ஃப்ளைட்டில் என் பொண்ணு இந்திரா, அவளுக்கு இந்திரான்னு பேர் வச்சுருக்கேன். எதுக்குன்னா எனக்கு இந்திரா காந்தி இஷ்டம்னு சொல்லிட்டு இந்திரான்னு பேர் வச்சுருக்கேன். அவள் இப்போ சின்ன பொண்ணு, அவள் என்ன பண்ண தூங்க ஆரம்பித்தா. ஃப்ளைட் எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சி. நைட்டு கிட்டத்தட்ட ரொம்ப லேட்டு. குழந்தைக்கு தூக்கம் வந்துடுச்சு. என் மடியில் தலை வச்சுட்டு என் பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார். அவர் மேலே கால் தூக்கி போட்டாள். நான் உடனே சொன்னேன், ஐயோ அப்படி காலை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த 2 கால் எடுக்க போனேன். அவர் உடனே சொன்னார், இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்லேருந்து ஒரு பேப்பர் எடுத்து காமிச்சார். அந்த பேப்பரில் சரோஜி தேவி எலெக்ஷன் நிற்க போகிறாங்க அப்படின்னு இருந்தது. அப்போ நான் சொன்னேன், இல்லை நான் எலெக்ஷனில் நிற்க மாட்டேன் அப்படின்னு. அப்புறம் அவர் கேட்டார், உங்களுக்கு ராஜீவ்காந்தி பார்க்கணுன்னு ஆசை? ஐயோ எனக்கு ரொம்ப ஆசை, அந்த அதிருஷ்டம் எனக்கு இருக்குது அவரை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ளைட் போய் நைட்டு 2 o'clock 3 o'clock டெல்லியில் இறங்கிச்சு. அப்போ நாங்கள் எல்லாம் இறங்கிட்டு அசோக் ஹோட்டலுக்கு போயிட்டோம். அசோக் ஹோட்டலுக்கு போயிட்டு எல்லோரும் காலை எழுந்துச்சி எல்லாம் முடிச்சுட்டு கீழே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, பி சரோஜா ஒரு கால் வந்திருக்கு, இப்போ டெலிஃபோன் வந்திருக்கு, அவங்கள உடனே டெலிஃபோனுக்கு கூப்பிடுங்க அப்படின்னு. எனக்கு தூக்கி வாரி போயிடுச்சு. எங்கள் அம்மாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை என்னமோ, எதுக்காக என் பேரை கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஓடி போயிட்டு இந்த ஃபோன் எடுத்து கேட்டால், ராஜீவ்காந்தி மீட் பண்ணணுமா அவங்கள, அதனால் உங்களை வர சொல்லியிருக்காங்க, நீங்கள் 3:30 மணிக்கு ரெடியாக இருங்க அப்படின்னுங்க. எனக்கு அப்படியே ஒரு ஆச்சரியம். இது என்ன கடவுளை, சும்மா நம்ம பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு இப்படி வருது, யாராவது வேணும்னு என்னை கலாட்டா பண்ணுறதுக்கு அப்படி சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா வேறு யாராவது ராஜீவ்காந்தி பார்க்கலான்னு கூட்டிகிட்டு போயிட்டு வேறு எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு பயந்துக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், இருக்கட்டும் எதுக்குன்னு சொல்லிட்டு அசோக் ஹோட்டலில் போயிட்டு அங்கே ஃப்ளவர் கேட்டோம். அவங்க நான் சொன்னேன், இந்த மாதிரி ராஜீவ்காந்தி கொடுக்கணும், நல்ல ஃப்ளவராக கொடுங்க அப்படின்னு. அவங்க எல்லோ ரோசஸை ஃப்ளவர் கொடுத்தாங்க. வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். அவங்க வர்றவங்க நமக்கு தெரியாதவங்க, அவங்களோட நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? உண்மையிலே ராஜீவ்காந்தி சொல்லியிருக்காரோ இல்லைன்னா வேறு யாராவது கூப்பிட்றாங்களோ, எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன்ஸ் ஆகிப்போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. உட்காந்துருக்கும்போது கடைசியில் பார்த்தா அந்த ஃப்ளைட்டில் இருந்தார், அவர் தான் வந்தார். வந்தவுடனே எங்களுக்கு ஆச்சரியமாக போச்சு. அவர் அவர் பேர் பாலின்னு சொல்லிட்டு
உங்களை ராஜீவ்காந்தி கூட்டிகிட்டு வர சொன்னார், வாங்க அப்படின்னாரு. அப்புறம் அவங்க காரில், நாங்கள்லாம் எங்கள் காரில் போகல, அவங்க காரில் போனால் அங்கே ராஜீவ்காந்தி இருக்கிற வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஒரு கிட்டத்தட்ட எங்களுக்கு ஏதோ ஒரு இதெல்லாம் ஃபோட்டோ எல்லாம் கொடுத்தாங்க. அதை கழுத்தில் மாட்டிக்கணும். ஒரு கார்லேருந்து சேஞ்ச் பண்ணி அங்கே ராஜீவ்காந்தி இருக்கிற இடத்துக்கு அந்த கார் போய் நின்றுச்சு. நின்னோட நாங்கள் இறங்கினோம். இறங்கிட்டு நாங்கள் உள்ளே போகிறோம். இப்படி கதை திறந்தோடனே ராஜீவ்காந்தி நிற்கிறாரு. எனக்கு எப்படி ஆகிப்போச்சுன்னா அது சொல்ல முடியாது. அந்த ஒரு ஹேண்ட்ஸம், அந்த ஒரு கலரு, அந்த ஒரு அழகான முகத்தை பார்த்து நான் அப்படியே அசந்து போயிட்டேன். அப்புறம் சரோஜாஜி ப்ளீஸ் கம் அப்படின்னாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு நான் அந்த ரோஸ் எடுத்து அவர் கையில் கொடுத்தேன். அந்த ரோஸ் பார்த்த உடனே சோனியா வில் லைக் திஸ் கலர் ரோசஸ் அப்படின்னாரு. அப்புறம் வந்துட்டு கொடுத்து, அப்புறம் என் பொண்ணை பார்த்து கேட்டார், வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்டார். இந்திரா. ஓ மை மதர்ஸ் நேம் அப்படின்னாரு. அப்புறம் என்கிட்ட கேட்டார், நான் உங்களை கேட்க போகிறேன், நீங்கள் செய்யணும். எனக்கு தூக்கி வரப்பிடிச்சா, ஐயோ அவர் எங்கே நான் எங்கேன்னு கேட்குறேன்னு சொல்லிட்டு, கர்நாடகத்தில் மண்டியாவில் நீங்கள் எம்பியாக நிற்கணும். அப்போ நான் சொன்னேன், ஐம் வெரி சாரி, எனக்கு அரசியலில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எனக்கு எதாவது வேலை கொடுங்க, சோஷியலாக ஒர்க் பண்ணுறதுக்கு, சொசைட்டியில் ஒர்க் பண்ணுறதுக்கு வேலை கொடுங்க, அது செய்கிறேன் நான். பட் எனக்கு கண்டிப்பாக எனக்கு அரசியல் வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை அப்படின்னேன். அப்புறம் அப்படியே யோசனை பண்ணிவிட்டு அப்புறம் சொன்னார், யூ ப்ளீஸ் ப்ராமிஸ் மீ அப்படின்னாரு. என்னன்னு சொன்னேன், நீங்கள் எங்கேயும் போய் கேன்வாஸ் பண்ணக்கூடாது எந்த பார்ட்டிக்கும் அப்படின்னாரு. நான் எனக்கு அரசியலே பிடிக்கல, நான் எங்கே போய் கேன்வாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சொல்லிவிட்டு உடனே ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு என்னையும் என் குழந்தைய எங்களெல்லாம் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து அந்த ஆளுக்கு சொன்னார், அவங்க அசோக் ஹோட்டலில் இருக்காங்க, அந்த ஃபோட்டோவை இன்றைக்கி நைட்டே கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னாரு. அப்புறம் நாங்கள் அவருக்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ரொம்ப, அப்போ எனக்கு ஏதோ ஒரு டெல்லியில் எனது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்தது. அப்போ எல்லோரும் போகும்போது எனக்கு சொன்னாங்க, எப்படி ராஜீவ்காந்தி பார்க்க போகிறேன், நீ அங்கே போயிட்டு அவருக்கு சொன்னேன்னா ஒரு செகண்டில் ஒன் வேலை ஆகும்னாரு. நான் போகும்போது நினச்சிட்டு, இப்போ நாங்கள் போனோன்னு அவர் பார்த்த உடனே, ஐயையோ நம்ம இங்கே வந்திருக்கோம், இப்போ போயிட்டு அவர்கிட்ட எனக்கு இந்த ஹெல்ப் வேணும்னா இதுதான் இந்த அம்மா வந்தாங்களான்னு நினச்சிக்கிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அந்த ஹெல்ப்பை நான் கேட்க போகல. பெரிய இன்றைக்கி ஒரு கோடிக்கணக்கான ப்ராப்பர்ட்டி அது என்னது. அப்புறம் நான் கேட்கவே இல்லை. வெளியில் வந்தோடனே எல்லோரும் திட்டினாங்க, போயிட்டு கேட்காம வந்திருந்தால் உன்னுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்குன்னு. அந்த ப்ராப்ளம் இது வரைக்கும் இழுத்துட்டு இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது. அது இந்த என்னுடைய ப்ராப்பர்ட்டி விஷயம் இன்னைக்கு கோடிக்கணக்கான சொத்து அது. ஆனால் என்ன பண்ணுறது, நான் அவரை கேட்கவும் இல்லை, அது இப்படியே நடந்துட்டு வருது. அது எப்போ முடியுதோ தெரியல. எதுக்கு சொல்கிறேன்னா, அவரை பார்த்த உடனே நான் கேட்க வேண்டியதெல்லாம் மறந்து போயிடுச்சு எனக்கு. அப்புறம் கேட்கக்கூடாதவரே அப்படின்னு நினச்சிட்டேன். அது அவர் அந்த பார்த்தது, அவர் என்னை எலெக்ஷன் நிற்க சொன்னது, அதெல்லாம் நினைக்கும் போது உண்மையில் நான் இவ்வளோ அப்படிலாம் நடந்து அந்த அந்த எலெக்ஷனில் தான் என்னை நான் ஒருவேளை பாலிடிக்ஸ் போயிருந்தேன்னா என்னையும் கூட்டிகிட்டு போயிருப்பார் கேன்வாஸ் பண்ணுறதுக்கு பெரும்புதூர் இதில். அதுக்கு நானும் போயிருப்பேன். அது அவருக்கு இந்த மாதிரி பாம்பு வச்சு அவர் போயிட்டு வரணுடனே என் பையன் ராமச்சந்திரன் ஓடி வந்தா, மம்மி இந்த மாதிரி ராஜீவ்காந்திக்கு பாம்பு வச்சுட்டாங்க, நீங்கள் போயிருந்தா கூட நீங்களும் செத்து போயிருப்பீங்க இல்லையா, டேடியும் போயிட்டாரு நீங்களும் போயிருப்பீங்க அப்படின்னா. எனக்கு என்ன சொல்கிறதுனே இப்போ குழந்தை அப்படி கேட்குது, அவர் அப்படி ஆயிட்டாரு. இதெல்லாம் வாழ்க்கையில் பாருங்கள் எப்படி வருது. அதுக்கு தான் நான் எதுவுமே நினச்சிக்கிறது, எல்லா ஆண்டவனுடைய செயல், நம்ம கையில் எதுவுமே இல்லை. அண்ணாதுரை சார் எவ்வளவு சிம்பிள். அவர் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனால் கூட அவர் வீட்லேயே இருந்தார். அந்த படி கூட சின்ன படி. அவர் வீட்டுக்கெல்லாம் நான் போயிருக்கேன், அவங்க மனைவியை நான் மீட் பண்ணியிருக்கேன். அவர் எவ்வளோ பெரிய கிரேட் பர்சன்னு அதை சொல்லவே முடியாது. இன்றைக்கி டிஎம்கே அவர் தான் உருவாக்கின ஒரு பார்ட்டி. அவர் நாடோடி மன்னனில் அந்த 100வது நாளுக்கு அவர் தான் எங்களுக்கு எல்லாம் ஷீல்டு கொடுத்தாரு. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம், அவர் கையால் நான் அவார்டு வாங்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் அவர் சீஃப் மினிஸ்டர் அதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் தாமரை நெஞ்சு ஆக்ட் பண்ணேன். அந்த படத்தை பார்த்துட்டு எவ்வளோ நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கேம்மா அப்படின்னாரு. அதை மறக்கவே முடியாது. பத்மினி அக்கா அவங்களும் நான் முதல்ல எந்த படத்துலையும் நடிக்கலை. நாடோடி மன்னன் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது. அவங்க எம்ஜிஆர் பார்க்க வந்தாங்க. அப்புறம் நான் நின்றுட்டு இருந்தேன், என்னை பார்த்துட்டு இந்த பொண்ணு அப்படின்னாங்க. அவர் எம்ஜிஆர் இன்ட்ரடியூஸ் பண்ணார், இந்த மாதிரி பெங்களூரு கன்னடம் இந்த நாடோடி மன்னனில் நடிக்கிறாங்கன்னு. அப்புறம் பத்மினி அக்கா வந்தாங்க. அங்கே ஒரு சின்ன சேரு, அதில் போய் உட்காந்தாங்க. எம்ஜிஆர் உட்காந்து அப்புறம் அவங்க என்னை பார்த்துட்டு இப்படி கூப்பிட்டு அந்த இடத்துலையே கொஞ்சோண்டு இடம் பண்ணி
என்னை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இப்படி கையை போட்டுக்கிட்டாங்க. எனக்கு ஒரே த்ரில்லு. அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு நான் நின்றுட்டு இருந்தா எவ்வளோ பண்பு பாருங்கள். அதை வந்து நம்ம எல்லோரும் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். என்னை பக்கத்தில் உட்கார வச்சுட்டாங்களேன்னு சொல்லிட்டு அது என்ன நேரத்தில் அவங்க பக்கத்தில் உட்கார்ந்தேனோ அதுக்கப்புறம் பாருங்கள் அவங்களும் நானும் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோன்னா அவங்க சொல்லுவாங்க எப்போவுமே என் தங்கை நீ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பெங்களூர் வந்து அவங்களுக்காக ஒரு ரூம் கட்டி வச்சுருக்கோம் நாங்கள் மேலே. அந்த ரூமில் தான் அவங்க தங்கிட்டு இருந்தாங்க. நான் அமெரிக்கா போனால் அவங்க வீட்டில் தான் தங்குவேன். கடைசியில் நாங்கள் கடைசியில் தேனும் பாலும்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுக்கும்போது அதில் சிவாஜி கணேசன் நானும் அவங்களும் நாங்கள் ஆக்ட் பண்ணோம். அதுதான் நாங்கள் ஒரு படம் ஆக்ட் பண்ணோம். அந்த படத்தில் நாங்கள் ஆக்ட் பண்ண 2 பேருமே ஒரே இடத்துல சாப்பிடுவோம், ஒரே இடத்துல உட்காருவோம். அது சொல்லவே முடியாது எவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் 2005 அமெரிக்கா போனேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீ வந்து என்னை பார்க்காம நீ போகலாமா, நீ என்னை வந்து பார்த்துட்டு போகணும். நான் என் டிக்கெட்டெல்லாம் கேன்சல் பண்ணி அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டில் 3 நாள் இருந்தேன். அப்போ அவங்களுக்கு கால் கொஞ்சம் அடிபட்டிருந்தது. அவங்க டான்ஸ் பண்ண முடியாது, ட்ரைவ் பண்ண முடியாது, அப்படி இருந்தாங்க. அப்போ நான் பார்த்து நினச்சேன், ஐயோ பப்பிமா இப்படி இருக்காங்க, இவங்க இந்தியாவுக்கு வந்துட்டா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பப்பிமா நீங்கள் இந்தியாவுக்கு வந்துடுங்க, அங்கே வந்து அவங்களை எவ்வளோ பேர் அப்படி தாங்கிக்கிறாங்க, இங்கே வந்து இப்போ ட்ரைவ் பண்ண முடியல, கால் வேறே கொஞ்சம் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிவிட்டு, சரி நான் முடிவு எடுக்கிறேன், கண்டிப்பாக வந்துடுறேன் இந்தியாவுக்கு அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. அங்கே இருந்துட்டு 3 நாள் நான் அப்புறம் வந்து அமெரிக்காவில் வேறு ஊருக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் பப்பியம்மா வந்தாங்க இந்தியாவுக்கு. நான் அப்போ பெங்களூரில் இருக்கேன். அப்போ அங்கேருந்து ஃபோன் பண்ணி எனக்கு, நான் பெங்களூருக்கு வர முடியாது, நீ மெட்ராஸுக்கு வா, நான் உன்னை பார்க்கணும், நான் வந்துட்டேன் அப்படின்னு. நான் இங்கேருந்து ஓடினேன். ஓடி போயிட்டு அவங்க வீட்டுக்கு போய் அவங்களுக்காக நான் இங்கேருந்து எதோ கொண்டு போயிருந்தேன். அவங்களும் அமெரிக்காந்து எனக்கு புடவை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. உட்காந்துட்டு பேசிட்டு, நான் வந்துட்டேன், இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன், நீ அப்பப்போ வந்து என்னை பார்க்கணும் அப்படின்னாங்க. சரி பப்பியம்மா கண்டிப்பாக வரேன், நீங்களும் வாங்க பெங்களூருக்குன்னு கூப்பிட்டேன். ஆனால் அவங்க வந்து அங்கேயே மெட்ராஸ்லேயே உங்களுக்கு கொஞ்சம் கால் அடிப்பட்டதுனால கொஞ்சம் அங்கேயே இதாக இருந்தாங்க. அப்புறம் வந்து நான் அந்த கலைஞருடைய ஃபங்க்ஷன் ஏதோ வந்தது. அப்போ நாங்கள் போனால் பப்பியம்மாவும் வந்தாங்க, நானும் அவங்களும் உட்காந்துருந்தோம். அப்போ அவங்களால உட்கார முடியல, ரொம்ப அப்படி இப்படியே என் மேலே சாஞ்சிட்டு இருந்தாங்க. என்னக்கா ஆச்சுன்னு. இல்லை என்னமோ ரொம்ப டயர்டாக இருக்குது, கேரளாவிலேருந்து வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துச்சு. எப்போவும் நான் போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க, அன்றைக்கி மட்டும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போனாங்க. நான் அவங்க முதுவை பார்த்துட்ருக்கேன், ஏன் இப்படி போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னு நினச்சேன். போனால் கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் ஃபோன் கால் வந்தது, ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணியிருக்காங்க அவங்கள, இந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப டயர்டாகிட்டாங்களா. சும்மா நான் வந்து பார்க்கலாமாண்ணா, வேண்டாம் ரெஸ்ட்டுக்காக தான் வச்சுருக்காங்க, நல்லா ஆகிடுவாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதுங்க. நான் என்ன பண்ணேன், அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே காலையில் நான் வந்துட்டேன், நைட் ஃப்ளைட்டுக்கு நான் பெங்களூருக்கு வந்துட்டேன். வந்து அடுத்த நாள் நான் இங்கே வாக் பண்ணிகிட்ருக்கேன், எங்கள் வீட்டில் ஃபோன் கால் வருது, பப்பியம்மா போயிட்டாங்கன்னு. எனக்கு தாங்க முடியல. ஐயோ கடவுளை, போகிறேன்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் எப்படி நேற்று தான் பார்த்தே போகிறதா வேண்டாமல் நினச்சிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே எனக்கு ஃபோன் கால் மெட்ராஸ்லேருந்து, நீங்கள் வரீங்களா அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் உடனே 9 மணிக்கு ஃப்ளைட்டு பிடிச்சி மெட்ராஸு போய் அங்கே சோபனை வீட்டில் வச்சுருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போய் பப்பியம்மாவை பார்த்துக்கிட்டு 4 மணி வரைக்கும் அங்கேயே உட்காந்துருந்து அப்படியே மறுபடியும் ஏர்போர்ட்டுக்கு வாபஸ் வந்து அப்புறம் பெங்களூருக்கு வந்தேன். அது வந்து பப்பியம்மாவை இருந்தது, அது எப்படின்னு அது சொல்லவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு அழகி, அப்பேற்பட்ட ஒரு நடனக்கலை தெரிஞ்சவங்க, அப்புறம் நல்லா ஆக்ட் பண்ணுறவங்கன்னா பப்பியம்மா. அவங்கள எழுந்தது உண்மையிலேயே ஒரு பெரிய, எனக்கு ஒரு வாழ்க்கையில் அது மறக்க முடியாத ஒரு சம்பவம். வைஜெயந்தி அக்கா அவங்க வந்து என்னோட இரும்பு திரைப்படத்தில் நடித்தாங்க. அவங்களும் என்னை தங்கன்னு கூப்பிடுவாங்க. அது எங்கள் ஃப்ரெண்டு சுஷிலா பத்மநாபனுடைய 60வது பர்த்டே. அப்போ வந்து இவங்க வைஜெயந்தி அக்கா வந்தாங்க, நானும் போயிருந்தேன், பெங்களூர்லேருந்து போயிருந்தேன். அப்போது பப்பியம்மா வந்திருக்காங்க அமெரிக்கான்னு தெரிஞ்சது. நான் ஒரு ஃபோன் பண்ணேன், பொண்ணை உடனே கூப்பிடல, ஒன்றும் இல்லை, உடனே ஓடி வந்துட்டாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு. வந்த உடனே எங்கள் 3 பேரையும் சேர்த்து எடுத்த அந்த படம் வந்து அது எத்தனை காப்பீஸ் வாங்கியிருக்காங்க. எல்லாருமே எங்களுக்கு கொடுங்க, நீங்கள் 3 பேர் இருக்கீங்க, எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை வாங்கியிருக்காங்க.
அதை வந்து இந்த இங்கே 3 பேருக்கு அது எது கடவுளுடைய தெய்வமோ என்ன எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு அன்பு, ஒரு ஏதோ போன ஜென்மத்தில் நாங்கள் அக்கா தங்கச்சியாக பிறந்திருந்தோமோ என்னமோ ஒன்றும் தெரியல. இப்போவும் வைஜெயந்தி அக்கா அவங்க மெட்ராஸில், நான் அவங்க வீட்டுக்கு போய் அங்கே சாப்பிட்டுட்டு அவங்களோட பேசிட்டு, இப்போ அவங்க பையனுக்கு இங்கே பெங்களூரில் கல்யாணம் பண்ணாங்க ஆகஸ்ட் 24. நான் போய் அவங்க கல்யாணத்தில் நீ சாப்பிடாமல் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. எனக்கு அவங்கன்னு ரொம்ப கௌரவம். அவங்க மாதிரி ஒரு அழகியை நம்ம பார்க்கவே முடியாது. அப்புறம் அங்கே போய் அந்த கல்யாணத்தில் இருந்து சாப்பிட்டுட்டு வந்து இப்போது நாங்கள் வந்து அப்பப்போ பேசிகிட்ருப்போம். அவங்க பர்த்டேன்னு நான் விஷ் பண்ணுவேன். மெட்ராஸ் போனால் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வருவேன். அவங்களும் ஒரு சிறந்த ஒரு அழகி, ஒரு நல்ல டான்ஸரு, அப்புறம் நல்ல ஆர்டிஸ்ட்டு. நமது முதல் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருவை பற்றி சரோஜா தேவி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். டெல்லியில் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்தது. அப்போ வந்து நாங்கள் எல்லாம் போயிருந்தோம். 100 கண்ட்ரிஸ்லேருந்து வந்திருந்தாங்க எல்லோரும். வந்திருக்கும்போது ஜவஹர்லால் நேரு அப்போல்லாம் என்னன்னா, டெல்லியில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்தால் டாக்டர் ராதாகிருஷ்ணா இல்லைன்னா அவங்க பிரைம் மினிஸ்டரே வந்து எங்களுக்கெல்லாம் பரிசு கொடுப்பாங்க அப்போது. ஏன்னா அவ்வளோ இந்த காலத்து மாதிரி செக்யூரிட்டி அது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்போது. அதனால் வந்து அந்த ஃபஸ்ட்டு படம் எது ப்ரைஸ் வந்திருக்கு அந்த படம் போடும்போது இந்த பிரைம் மினிஸ்டர் எங்களோட உட்காந்து பார்ப்பார். அது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்வீட் மெமரின்னு சொல்ல முடியாது. அப்போ எல்லாரையும் கூப்பிட்டாங்க, என்னை வந்து சரோஜான்னு கூப்பிட்டாங்க. நான் ஸ்டேஜுக்கு போனேன். போன உடனே அந்த ஃபோட்டோ பாருங்கள், நான் எப்படி சிரிச்சிட்ருக்கேன். அந்த மாதிரி நான் சிரிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த போன உடனே என்னை பார்த்து தும் பஹத் சம்க் ரஹே ஹோ அப்படின்னாரு. எத்தனை பேர் இருந்தாங்க. எல்லாரும் விட்டுட்டு என்னை அப்படி சொன்ன உடனே என்னால் அந்த சந்தோஷத்தை தாங்க முடியல. ஓன்னு அவ்வளோ வாயை திறந்து அப்படி சிரிச்சிருக்க பாருங்க. அந்த ஃபோட்டோ பார்த்தீங்க உங்களுக்கு புரியும் எவ்வளோ எப்படி வந்திருக்குன்னு. அப்புறம் வந்து அந்த அப்போ எனக்கு ஒரு ஷால் கொடுத்தாரு. அந்த ஷாலை நான் இன்னும் பத்திரமா வச்சுக்கிட்டுருக்கேன். அவர் எத்தனையோ பேர் அவரை பார்த்ததில்லை, ஆனால் நான் அவரை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களை சந்திச்சதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். டெல்லியில் இந்த 2007 நான் நேஷ்னல் அவார்டுக்கு சேர்மனாக இருந்தேன். அங்கே நான் போயிட்டு அசோக் ஹோட்டலில் தங்கியிருந்தேன். டெய்லி 4 படம் பார்க்கணும். அப்புறம் வந்து டைமே இல்லை. அப்புறம் எனக்கு தோணுச்சு, இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட 1.5 மாதம் அங்கே நான் தங்கியிருக்கணும். அந்த இது படம் எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணி அதை வந்து அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும். நான் என்ன நினச்சேன்னா, அப்போ ஆகஸ்ட் மாதம் அப்போ நான் என்ன பண்ணேன்னா, எப்படியாவது அப்துல் கலாம் சாருக்கு எவ்வளோ நல்ல பேர், அது தமிழர் பிரசிடெண்ட்டாக இருக்கார், அவர் ஒரு நிமிஷம் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நான் அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் சொன்னேன், கொஞ்சம் அப்துல் கலாம் சாரை பார்க்கணுன்னு. ஐயோ இப்போ ஆகஸ்ட் 15 விழா இருக்கிறதுனால அவருக்கு டைமே இருக்காது, பார்க்க முடியாது அவரே அப்படின்னா. நான் என்ன பண்ணேன், எப்போவுமே எனக்கு ஒரு பழக்கம், ஒரு மரத்துக்கு கல்லடிப்பேன், இலையாவது விடும் இல்லைன்னா கல்லாவது கீழே விடும், அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரி, ஒரு லெட்ரு போட்டுட்டு எனக்கு 12ஆம் தேதி ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, நான் இந்த மாதிரி பி சரோஜா தேவி நான் வந்து உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லெட்ரு அனுப்பிச்ச உடனே பின்னாடி ஒரு லெட்ரு வருது, நீ 12ஆம் தேதி 3:30 மணிக்கு வந்து மீட் பண்ணலாம். அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், இது எப்படி, ஏன்னா அவர் தமிழர், அவருக்கு தெரியும் நம்ம எவ்வளோ அன்பு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு உடனே கூப்பிட்டாரு. நான் 3:30 மணிக்கு போனேன். போன உடனே அப்போ அங்கே பார்க்குறேன், இந்த ராஷ்டிரபதி பவனில் திருவள்ளுவர் சிலை, பிள்ளையார் சிலை, நடராஜர் சிலை எல்லாம் நிறைய பெருசாக வச்சுருக்காரு. அப்புறம் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ரூமுக்கு போனால் நிறைய டிஃபன்லாம் கொடுத்தாங்க. சாப்பிட்ட உடனே அவர் பேசிகிட்டே இருக்கார், உன்னுடைய பாலும் பழம் பார்த்தேம்மா, உன்னுடைய கல்யாண பரிசு பார்த்தேன், இவர் எப்படி அவர் எப்படி பேசிகிட்டு இருக்கு. எனக்கு பயம் வந்துருச்சு, எத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்க, இவர் என்ன நம்மளை பற்றி இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன விஷயம் என்னன்னு சொன்னேன், இந்த மாதிரி நேஷ்னல் அவார்டு சேர்மனாக வந்திருக்கேன், நான் படங்களெல்லாம் யூ மஸ்ட் செலக்ட் ஆல் குட் ஃபிலிம்ஸ், டோன்ட் காம்ப்ரமைஸ் வித் எனி ஒன், நான் தான் வந்து ப்ரைஸ் கொடுக்க போகிறேன், அதனால் நீ வந்து எல்லாம் நல்லபடியாக அந்த வேலையை நீ நல்லா செய்யணும் அப்படியெல்லாம் சொல்லி கடைசியில் ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு எனக்கு வந்து ஃபோட்டோ எடுக்க சொல்லி, இந்த ஃபோட்டோ கொண்டு போய் கொடுத்துறப்பான்னு சொல்லி எல்லாம் அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் மேலே அவ்வளோ ஒரு பிரியத்தோடு அத்தனை பிஸிலி என்னை கூப்பிட்டாரு. இட்ஸ் அ ரியலி கிரேட் பர்சன். கலைஞர் கருணாநிதியை பற்றி சரோஜா தேவி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். திரு கருணாநிதி சார், அவரை பற்றி அவர் எப்படின்னா, அவர் தான் தமிழ் தான் கருணாநிதி சார். அவருடைய 2
அவர் டைலாக் எழுதியிருக்கிற 2 படத்தில் நான் நடிச்சிருக்கேன். ஒன்று எல்லோரும் இந்நாட்டு மன்னர், இன்னொன்று இருவருள்ளும். இருவருள்ளம்ல அவருடைய டைலாக் பேசும்போது எனக்கு பயம் வந்துருச்சு, சரியாக பேசுவேனோ இல்லையோன்னு சொல்லிட்டு. நல்ல வேலையாக அந்த சிவாஜி கணேசோட பேசும்போது, அவர் சிவாஜி கணேசு கூட அவ்வளோ ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தார். எல்வி பிரசாத் டைரக்ஷனு. அந்த டைலாகை நல்லா பேசினேன்னு எல்லோரும் சொன்னாங்க. அந்த படத்தில் எனக்கு நல்ல பேர், இருவருள்ளும். அது ஒரு நாவல், அதில் எனக்கு ஒரு நல்ல பேர் வந்தது. அதுக்கப்புறம் அவர் எப்போ நம்ம வந்து ஒன்று அவர்கிட்ட கம்யூனிகேஷன், நம்ம ஃபோன் பண்ணால் உடனே அவர் திருப்பி கூப்பிடுவார். என்னம்மா விஷயம், என்ன சமாச்சாரம், என்ன பெங்களூர்லேருந்தே பேசுகிறீங்களா, மெட்ராஸ்க்கு வர மாட்டிங்களா அப்படின்னு கேட்பார். இப்போ கொஞ்ச நாளைக்கு முந்தி எனக்கு உடம்பு சரியில்லாமல் நான் மெட்ராஸில் இருக்கும்போது அவருக்கு ஃபோன் பண்ணேன். உடனே லைனுக்கு வந்தார். எனக்கு கொஞ்சம் நான் உடனே பெங்களூருக்கு போகணும், எனக்கு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு. உடனே அவர் போலீஸ் கமிஷனரை எல்லாரையும் கூப்பிட்டு, ஏம்மா போகிறீங்க, இங்கே இருங்க, நாங்களே உங்களை பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க. இல்லை இல்லை, எனக்கு காலுக்கு அடிபட்டிருக்கு, நான் பெங்களூருக்கு போய்ட்றேன், இங்கே உட்காந்துருந்தால் எனக்கு பொழுது போகாது, அதனால் நான் போகிறேன் அப்படின்னு. உடனே அவர் பாவம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஃப்ளைட்டில், ஏர்போர்ட்டில் எல்லாம் எப்படி வந்து எனக்கு ஒரு தொந்தரவு ஆகாமல் என்னை வீல் சேரில் உட்கார வச்சு ஃப்ளைட்டில் சேர்த்து, இங்கே பெங்களூர் வந்ததுக்கப்புறம் கூட இங்கே கூட போலீஸில் வச்சு யாருமே என்னை பார்க்காம, யாரும் என்னை வந்து பேசாமல் இருக்கிற மாதிரி ஒரு அவ்வளோ நல்ல கவனமாக அவங்களுக்கு சொல்லி அந்த ஒரு ஹெல்ப்பை பண்ணார். அது என்றைக்குமே நான் மறக்க முடியாது. எப்போவுமே ஹவ் காட் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம்.